ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கமக்கிற புளி குழம்பும் கூடவே உருளைக்கிழங்கு பொரியலும் தான் பார்க்க போறோம். அதை எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ நம்ம புளி குழம்புக்கு வறுத்து அரைக்கிறது என்னென்னன்றத பார்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 5 காஞ்ச மிளகா, காஞ்ச நீட்டு மிளகா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுக்கணும். இப்போ புளி ஊற வச்சிருக்கோம். கொஞ்சம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ நான் காமிச்ச இந்த மசாலாவெல்லாம் மொத்தமாக போட்டு கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது வறுப்படுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வறுத்து கொஞ்சம் ஆறுன அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது போல் வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி புளி குழம்புக்கு செஞ்சீங்கன்னா அதோட சுவையே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது ஒரு தட்டில் கொட்டிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இது நல்லாவே ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இது எல்லாத்தையுமே ஜாரில் மொத்தமாக போட்டுட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை நம்ம பவுடராக தான் அரைக்க போகிறோம். புளிக்குழம்புக்கான மசாலா பவுட்ரு நம்ம இப்படி வீட்டிலையே தயாரிச்சுக்கலாம். பாருங்கள், ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சாச்சு. நல்ல பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு. மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டு உரமா வச்சிடலாம். இப்போ புளி தாளிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 5 நீட்டு மிளகாவை உடைச்சி வச்சுக்கலாம். ஒரு 5-6 நீட்டு மிளகாவை உடைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க எண்ணெயை அதில் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடான அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரியும் போதே நம்ம அது கூட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நீட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து போட்டுடலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கோங்க. இது நேரம் கொஞ்சம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் சேர்க்க போகிற பொருட்களை பார்த்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க மசாலா பவுடர் இருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இருக்கு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மசாலா இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். இது போல் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வறுபட்டதுமே புளி தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம். கொஞ்சம் இதை நல்லா மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இது கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்கணும். இது போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போது புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சுலபமான புளிக்குழம்பு, வீட்லேயே மசாலா அரைச்சி பண்ணது. இப்போது சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. புளிக்குழம்புல சாப்பாடை மிக்ஸ் பண்ணி நம்ம இதை கிளறி எடுத்து வச்சிடலாம். பாருங்க, புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணியில் வச்சுருக்கேன். கடாய் வச்சு இந்த தண்ணியோட உருளைக்கிழங்கு அப்படியே ஊற்றி அதை வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு வெந்த அப்புறமா இந்த தண்ணியோடையே அதை நம்ம வடிகட்டிடலாம். உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு உருளைக்கிழங்க போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் இஞ்சியை சேர்த்துடலாம். அதை நல்லா நம்ம உருளைக்கிழங்குல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள்,
2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக மசாலா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுருங்க. பாருங்க, இது போல் இருக்கணும். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள், கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போது உருளைக்கிழங்கு பொடி மாசம் ரெடி ஆயிடுச்சு. புளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது புளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு பொடி மாசம் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம இதை செய்யலாம். நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு உருளைக்கிழங்கு பொடி மாசும் அருமையான கமக்கிற புளி சாதமும் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்லேயே மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.